மேலும் நான் உனக்குச் சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மத்தேயு 16:18. இயேசு கிறிஸ்து சீடர்களிடம், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டபோது பேதுரு கொடுத்த பதிலை தொடர்ந்து இந்த வார்த்தைகளை இயேசு கூறுகிறார். இந்த வசனத்தின் பின்னணியில் உள்ள சில முக்கிய கருத்துக்கள் இங்கே. பேதுரு என்ற பெயருக்கு கிரேக்க மொழியில் பெட்ரோஸ் என்று பொருள், அதாவது சிறு கல். ஆனால் இயேசு இந்த கல்லின் மேல் என்று குறிப்பிடும்போது பெட்ரா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதற்கு பெரிய பாறை என்று பொருள். விளக்கம்: இயேசு எதை கல்லாக குறிப்பிடுகிறார் என்பதில் அறிஞர்களிடையே சில கருத்துக்கள் உண்டு. ஒன்று, பேதுருவின் விசுவாச அறிக்கை, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மற்றொன்று, கிறிஸ்துவையே மூலைக்கல்லாகக் கொண்டு சபை கட்டப்படுவது. இயேசு சபையை கட்டுவேன் என்று கூறும்போது அது ஒரு கட்டிடத்தை குறிக்காமல் விசுவாசிகளின் கூட்டத்தை குறிக்கிறது. இது கிறிஸ்துவின் அதிகாரத்தையும் உரிமையையும் காட்டுகிறது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்பது மரணமோ அல்லது தீய சக்திகளோ சபையை அழித்துவிட முடியாது என்ற உறுதியை அளிக்கிறது. சபை எப்போதும் நிலைத்திருக்கும் என்பதற்கான வாக்குறுதி இது.